அபிராமி. காய் நறுக்கின்றிருக்கியா யமுனா? இன்னும் சமையல் ஆகலையா? அதை விடுங்கோ மன்னி. நம்ம அம்மாவும் பாட்டியும் கோயிலுக்கு போய் ரொம்ப நேரம் ஆகுறதே, இன்னும் வரக்கானுமே. ஆமா ஆமா, நானும் காலையிலே பார்த்தேன். 2 பேர் மொழியும் சரியே இல்ல. நம்ம பாட்டி மொழி எப்பவும் போலதான் இருந்தது. ஆனா அம்மா தான் ஏதோ பதட்டமா இருந்த மாதிரி இல்ல. ஏதோ நடக்கிற மாதிரி தோன்றது நேக்கு. சரி, நீ வத்த குழம்பு செஞ்சு கீரை மசியல் செஞ்சு தாத்தாக்கு 2 சப்பாத்தி செஞ்சிடு, சரியா? மன்னி, நீங்க என்ன பண்ண போறேள்? நான் இந்த சுந்தரேசன் சுவாதி துணிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஊற வச்சுட்டு வந்தேன். பரவாயில்ல, இருக்கட்டும் மன்னி, நானே பாத்துக்கிறேன். தேங்க்ஸ் யமுனா. ஆமா, நீ பாட்டுக்கு ஊற வச்சுட்டு போயிடுவ. துவைக்க வேண்டியது நான் தானே. எல்லாம் என் தலை எழுத்து. அச்சோ, இன்னும் சமையல் ரெடி ஆகலையே. யாராச்சும் வந்துட போறா. சீர்வரிசை பொருள் எல்லாம் உள்ள கொண்டு வை. சரிம்மா. கொட்டிடாத. இல்ல இல்ல. அம்மா, என்னடி? இன்னும் கார்ல சாமான் இருக்குமா? எல்லாத்தையும் கொண்டு போய் உள்ள வை போ. என்ன எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா? ஏதோ முடிஞ்சது. ஏன் சலிச்சுக்கிற? இத்தனை சொந்த பந்தம் இருந்தோ தனியா 2 பொம்மநாட்டிகள் போய் தட்டை மாத்திண்டோம். நீ 100 பேருக்கு சமம். ஆமா, இதுல ஒன்னும் குறைச்சல் இல்ல. நீங்களும் வந்திருந்தா எவ்வளவோ நன்னா இருந்திருக்கும்ல. நான் வரலங்கிறத விட அபிராமிக்கு தெரியாம வந்துட்டோமேங்கிற குற்ற உணர்ச்சி தான் அதிகமா இருந்திருக்கும். பாவம் அபிராமி, அவளுக்கு எதையும் கேட்டு வாங்கிக்க தெரியாது. கருவேப்பிலை கொத்து மாதிரி அவளுக்கு ஒரே ஒரு பையன். அவளுக்கு கூட தெரியாம ஆரம்பிச்சுட்டேளா? நேக்கு என்ன ஆசையா? பகவான் இப்படி எல்லாம் சோதிப்பாருன்னு யாருக்கு தெரியும்? மனச கல்லாக்கிண்டுதான் போயிட்டு வந்தேன். மறந்துட்டேன். சம்பந்தி மத்த விஷயங்கள் எல்லாம் பேசுறதுக்கு நாளைக்கு வரேன்னு சொன்னார். ஆத்துக்கு வர வேண்டாம் ராஜி. நேக்கு தெரியாதா? வயலுக்கு வர சொன்னேன். இந்த கல்யாணத்தை எப்படி பண்ண போறோமோ? அடடா, எப்படியாவது பண்ணதான் போறோம், சரியா? நான் போய் டிஃபன் ரெடி ஆயிடுதான்னு பாத்துட்டு வரேன். பகவானே, இந்த சம்பந்தம் நல்லபடியா முடியணும். காயாத கனகத்தே, காயாத கனகத்தே. ஏண்டா நித்யா, நைவேத்தியத்துக்கு ஏற்பாடு பண்ணுமா? நீங்க பண்ற பூஜைக்கு நைவேத்தியம் வேற ஒரு கேடா? பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு பகவானுக்கு கைங்கரியம் பண்ணி காக்கா பிடிக்கிற லோகம். ஏண்டே, பெத்த அப்பான்னு கூட பார்க்காம கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்க. என்ன நினைச்சிட்டு இருக்கிற மனசுல நீ? அவ பேசுறதுல என்ன தப்பு? ஆத்துல உங்களை நம்பி 2 ஜீவன்கள் வயித்துல ஈர துணியை கட்டின்னு இருக்கேன்னு நீங்க நினைக்கிறதே இல்ல. காத்தால எழுந்து நைவேத்தியம் வேணும்னா நைவேத்தியம் மேல இருந்து வந்து குதிச்சிடுமா? ஏண்டே, நேக்கு சாதம் போடுறச்சதான் மூக்கால அழுதுட்டு இருப்ப. பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணும் போதுமா இப்படி மூக்கால அழுதுட்டு போடுவ? எங்களை பகவான் வச்சிருக்கிற அழகுக்கு அவருக்கு நைவேத்தியம் வேறையா? என் கையாலேயே பூ பறிச்சு ஆண்டால போல மாலை கட்டி பகவானுக்கு சாத்திட்டு இருந்தேன். அந்த ஆண்டால பகவான் கல்யாணம் பண்ண மாதிரியே என்னையும் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். நேக்கு மட்டும் ஒரு அசுரனை பண்ணி வச்சுட்டான். எல்லாம் அந்த பகவானுக்கு தெரியும்டி. மாளிகாத்து வம்சத்து பொண்ண கல்யாணம் பண்ணிட்டா அந்த ராஜேஸ்வரி ஆத்து விளக்கு மாத்து கட்டைக்கு சமம்னு நல்லா தெரியும். அதனாலதான் உன்னை பகவான் கல்யாணம் பண்ணிக்கல. ஆமா,
எங்க ஆத்த இடுக்கலனா உங்களுக்கு பொழுது போகாதே. எவ்ளோ சீர் கொடுத்து என்ன உங்களுக்கு கல்யாணம் பண்ணா? இப்ப என்னண்ட மிஞ்சிருது இந்த பித்தளை செயினும் இந்த மஞ்ச சரடும் தான். அதனாலதான் ஊருக்குள்ள எல்லார்கிட்டயும் சரடு விட்டுக்கிட்டு தெரியுதாக்கும். ஆ, உங்கள மாதிரி முரடருக்கு வாழ்க்கப்பட்டா சரடு விட்டு தானே காலம் தள்ள முடியும். நீ போடி, மாசம் மாசம் நின்னுட்டு இருக்காம போய் வேலை பாரு. அனந்தராமா, யாரு? அடடே, வாங்க வாங்க வாங்க. வணக்கம். அனந்தராமா இல்லையா? உள்ள பூஜை பண்ணிட்டு இருக்காரு. ஓ, பூஜை எல்லாம் பண்றானா? அதான் பாட்டு சத்தம் ஐயோ, கேக்குதா? என்ன பண்றது? அவர் பாடினா எழுந்து போகாதவர் பகவான் ஒருத்தர் தான். அதான் தினமும் தவறாம பூஜை பண்ணிட்டு இருக்கார். வாடா சேஷாத்ரி, ஆ, இந்த ஆத்துல எங்க நிம்மதியா பூஜை பண்ண முடியறது? அப்புறம் அம்மா எப்படி நன்னா இருக்காளா? இருக்காடா. நித்திய கண்ட பூர்ண ஆயுசா இருக்கா. ஏதெல்லாம் இப்போ சொல்றீங்க? திடீர்னு புதுசா ஒரு பிரச்சனையை கிளப்பி இருக்கா. பிரச்சனையா? ஏன், என்னாச்சு? அதுவா, உடனடியா எங்க அண்ணா பையன் சம்பத்துக்கு ஒரு கல்யாணம் பண்ணணுமா. தான் சாகிறதுக்குள்ள அவனுக்கு கல்யாணம் பண்ணி அச்சச்சோ. அவன் பொண்டாட்டி பேர்ல சொத்தை எல்லாம் எழுதி வைக்கணுமா. அவ்வளவுதானே, பேசாம கல்யாணத்தை பண்ணிடுங்கோ. 10 வயசு பையனுக்கு கல்யாணம் பண்ணணும்னா யாரு பொண்ணு கொடுப்பா அப்படின்னு என் பொண்டாட்டி என்ன பார்த்து கேட்டா. அன்னைக்கு நீங்க சொன்னது எனக்கு ஞாபகம் வந்தது. அதான் உங்களை ஐயோ. பார்த்துட்டு போலான்னு வந்தேன். சரி சரி சரி. ஊர்ல சைஸ் வாரியா பொண்ணுங்க இருக்கா? எத்தனை பொம்பளை பசங்க அம்மான பாண்டி பல்லாங்குழின்னு ஆடிண்டு சும்மா இருக்கா? அவள்ல ஒருத்தரை பார்த்துண்டா போச்சு. மாமி, அதுல ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அம்மா, அ, ஆ, அடுப்புல குழம்பு தீர வாசனை வருது. ஐயோ சித்தருங்க, இதை வந்துடுறேன். அப்புறம் சேஷாத்ரி, என்ன திடுதுப்புன்னு வந்திருக்கிற? என்னமோ ப்ராப்ளம் சொன்னியா, என்ன விஷயம்? ஒண்ணுமில்லடா அனத்து, எங்க அண்ணா பையன் சம்பத்துக்கு காக்கா வலிப்பா அடிக்கடி வர்றது. அந்த மாதிரி நேரத்துல அவன் மிருகமா மாறிடுவான். அத சொல்லிதான் வரன் தேடணும். டேய், இந்த விஷயத்தை கப்பு நமக்கு இனிமே இந்த விஷயத்தை பிரஸ்தாபிக்காத. இத நான் ஏன் சொல்றேன்னா, என் பொண்டாட்டி லாபம் பாப்பா, அதே சமயம் பாவமும் பாப்பா. இந்த மாதிரி கேஸுக்கெல்லாம் வரன் தேட மாட்டா. இந்த விஷயத்தை என்கிட்ட விட்டுரு, நான் பாத்துக்கிறேன். என்னமோ ப்ராப்ளம்னு சொன்னீங்களே, அது அது வந்து என்னன்னா, 10 வயசுல கல்யாணத்தை பண்ணா சட்டப்படி குற்றமாச்சே. ரொம்ப பயந்துட்டான், அதான் சொல்லிக்கிட்டு இருந்தான். அது என்ன அவ்வளவுதானே? எங்க அண்ணன் பையனுக்கு பூணூல் கல்யாணம்னு சொல்லி தெரிஞ்சவாளை எல்லாம் கூப்பிடுங்கோ. காதோட காது வச்ச மாதிரி கல்யாணத்தை பண்ணிடலாம். என்ன சொல்றேன்? சரி மாமி. சரி நல்ல பொண்ணா உடனடியா பாருங்க. சரி, நான் மத்த ஏற்பாடெல்லாம் சரி. பண்ணிடுறேன். ஏய், விஷயத்தை குசலாக்கிட்ட விட்டுட்டோ இல்லையோ, அவ ஜமாயிச்சுடுவா. நீ கவலையே பட வேண்டாம். இந்த புடி, நான் வந்து நைவேத்தியம் பண்றேன். வாடா வா. அப்புறம் ஏதாவது கவனிச்சுட்டு போறது? எதுக்கு எண்ணிக்கிட்டு அப்படியே கொடு, பரவாயில்ல, தப்பு இல்ல. நீ கவலையே படாத, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். என்ன, போயிட்டோம். சமத்து. இன்னும் அபிராமி பேப்பர் கொண்டு வரலையே? தாத்தா, நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிற பேப்பர். ம், ஆமா, தங்கத்தோட விலை தினம் ஏறிண்டே போறதுன்னு கேள்விப்பட்டேனே. இன்னைக்கு என்ன விலை விற்கிறதுன்னு செத்த பார்த்து சொல்லுங்களே. என்னம்மா என்னைக்கு இல்லாம அதை பத்தி கேக்குற? இல்ல, எங்க ஆத்துக்கார் இன்னைக்கு என்ன அழிச்சுட்டு போய் ரெட்டவடன் சங்கிலி வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கார். அப்படியா? அப்ப இமீடியட்டா இப்பவே பார்த்து சொல்றேம்மா. நீங்க பாத்துருங்க, நான் போய் காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன். மணி உங்களை தான் தேடி இருந்தேன். நீ கொஞ்சம் தலைவாரி விடுறேளா? கையில பால் சொம்பு இருக்கோன்னோ. சரி, போய் தலையை காய வை, நான் பாலை காய்ச்சிட்டு வந்துடுறேன். அபிராமி, ஆ, என்னம்மா இன்னும் ஈர தலையோடவே சுத்தின்னு இருக்க? தலையை தோட்டின்னு வா, நாளைக்கு சீதளத்துல ஜுரம் வரும். இல்ல பாட்டி, எல்லாரும் காத்துன்னு இருக்கா. காப்பி இப்ப ரெடி ஆயிடும், எல்லாருக்கும் கொடுத்துட்டு வந்துடுறேன். சரி, ஓ இஷ்டம். ஆ, அபிராமி, அபிராமி. ஆ, வந்துட்டேன். என்ன, டவல் தானே? ஆமா. எத்தனை தரம் சொல்றது? இந்தாங்கோ, சீக்கிரம் வந்துருங்கோ, எல்லாரும் காத்துட்டு இருப்பா. சரி சரி. தாத்தா, ம், நம்ம தோப்புல இருந்து தோட்டக்கரை வந்திருக்கா, நான் போய் கணக்கெல்லாம் பார்த்துட்டு வந்துடுறேன்.
நோக்கு எதுக்குமா இதெல்லாம்? இந்த விஷயமெல்லாம் அபிராமிக்கு தான் அத்துப்படி. அவளே பார்த்துக்கிட்டுமே. ஆமா ஆமா, இந்த ஆத்துல காத்தால இருந்து ராத்திரி வரைக்கும் அபிராமி மணி புராணமே பாடிட்டே இருங்கோ. நான் அவளை விட நிறைய படிச்சிருக்கேன். நேக்கு கணக்கு வழக்கெல்லாம் பார்க்க தெரியும். நானே பாக்குறேன். சொன்னா கேட்க மாட்டேள். ஈஸ்வரா, என்ன மாடசாமி இப்படி இருக்க? நல்லா இருக்கம்மா. கணக்கு வழக்கெல்லாம் கரெக்டா எழுதி எல்லாம் வந்திருக்கியா? கரெக்டா எண்ணி வச்சிருக்கோம்மா. கொடு. 3000 மாங்காய், 2000 தேங்காய், அரிசி எத்தனை மூட்டை? எல்லாம் சரியா இருக்கு. பணம் எங்க? இந்தாங்க, கணக்கு போக மீதி பணமா. இரு. நேக்கும் சம்பிரதாயம் எல்லாம் தெரியும். மகாலட்சுமிய படிக்கட்டுல நின்னுட்டு வாங்கப்படாது. சரிம்மா. கொடு. கணக்கு வழக்குல ஏதாவது இடகுடம் பண்ணலையோனோ? இந்த ஆத்துல படிச்சவன் நான் ஒருத்தி தானே இருக்கேன். எல்லா வேலையும் ஏன் தலையில விழருது. போ போ, போய் வேலையை பாரு. போ. நல்ல வேலை, அந்த அம்மா கணக்கு வழக்கெல்லாம் பார்க்கல. பார்த்துருந்தா நான் காலி. மாடசாமி, அம்மா செத்த நெல்லு வரேன். என்ன வந்த வேலையை முடிச்சிட்டு போற போல இருக்கு. கணக்கு எங்க? கணக்கெல்லாம் அகிலாமா பார்த்துட்டாங்கம்மா. அகிலாமா நோட்டு கணக்கு தான் பாப்பாங்க. தோப்பு கணக்கு நான் தானே பார்க்கணும். எங்க சொல்லு. அம்மா நோட்ல எழுதி வச்ச கணக்குமா, இப்ப ஞாபகத்துல இல்லம்மா. பரவாயில்ல, நான் ஞாபகப்படுத்துறேன். நம்ம வாழைத்தோப்புல எத்தனை வாழைக்கண்ணு இருக்கு? ஒரு 500ல இருந்து 600 வரைக்கும் இருக்குமா. என்ன தோராயமா சொல்ற? மொத்தம் எத்தனை இருக்குன்னு தெரியாதா? அம்மா தென்னை மரத்துல நம்பர் போட்டு எழுதுவாங்க, வாழை மரத்துல அப்படி எழுத மாட்டாங்க. அதனால தோராயமா சொன்னேன். ஓ சரி சரி, அப்போ உன் கணக்குப்படியே நான் வரேன். நீ சொன்ன பிரகாரம் சுமார் ஒரு 600 வாழை கொலை தள்ளி இருக்குமா? தள்ளி இருக்குமா. கொலை வெட்டும் போது எத்தனை இலை தேரித்து? காய் காய்ச்சா பூ பூக்கணுமே. அந்த வாழைப்பூவெல்லாம் என்ன பண்ண? வாழைத்தண்டெல்லாம் வித்திருப்பியே, அந்த கணக்கெல்லாம் எங்க? என்னம்மா இது இப்படி திடீர்னு கேட்ட எப்படிமா? திடீர்னு கேட்காம முகூர்த்தம் வச்சா கேட்பாங்க. இத பாரு, நான் படிக்காதவளா இருக்கலாம், ஆனா தோப்பு துறவை பத்தி நன்னா தெரிஞ்சவங்கிறது நோக்கும் நன்னா தெரிஞ்ச விஷயம். இப்படியெல்லாம் பண்ணி என்ன ஒரு 5000 பார்த்திருப்பியா? நேர்மையா என்னண்டா கேட்டிருந்தா அதை நானே நோக்கு கொடுத்துருப்பேனே. தெரியாம பண்ணிட்ட, மன்னிச்சுக்கோங்கம்மா. நீ தெரியாம பண்ணல, யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சுதான் பண்ணிருக்கேன். ஆனா நேக்கு தெரிஞ்சு போச்சு. அம்மா இனிமே இந்த மாதிரி தப்பு நடக்காதுமா. இனிமேலும் தப்பு நடக்கிறதுக்கு நான் வாய்ப்பும் தரமாட்டேன். வேலையை விட்டு கிளம்பு. அம்மா இந்த ஒரு தடவை மன்னிச்சு விட்டுருங்கம்மா. என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு நடந்தா அதுக்கு தண்டனை தான், மன்னிப்பே கிடையாது. அம்மா புள்ள குட்டிக்காரம்மா, மன்னிச்சிருங்கம்மா. ஆமா மாடசாமி, அத மனசுல வச்சுட்டு தான் உன்னை நான் வேலையை விட்டு மட்டும் தூக்குறேன். நாளைக்கு உன் குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒண்ணு தேவையா இருந்ததுன்னா நீ என் முன்னாடி தான் வந்து நிக்கணும். நாளைக்கு நீ என் முன்னாடி வந்து நிக்க முடியாத அளவுக்கு என்ன நீ இப்ப பேச வைக்காத. மரியாதையா வெளியே போ. ராஜேஸ்வரி, உன் மாட்டு பொண்ணு அபிராமி அந்த மாடசாமிய வாங்குன்னு வாங்கிட்டு இருக்கா போல் இருக்க. ரொம்ப நாளாவே மாடசாமி நம்மளை ஏமாத்தின்னு இருந்தான். 5-10க்கு ஏமாத்தின்னு இருந்தான். போனா போறதுன்னு அபிராமியும் அதை பொறுத்துன்னு இருந்தா. இப்போ பெரிய தொகையா சுருட்ட பார்த்தான். அவளண்ட வசமா மாட்டின்னுட்டான். அவன் சீட்டையே கிழிச்சுட்டா போல் இருக்க. கிழிக்க வேண்டியதானே. ஒன்னு பார்த்தேளா, அபிராமி படிக்கலைனாலும் நம்ம சொத்து கணக்கெல்லாம் என்னமா பாத்துக்கிறா தெரியுமா? எல்லா விஷயத்தையும் விரல் நுனியில வச்சுட்டு இருக்கா. அபிராமி விரல் நுனியில விஷயத்தை வச்சுட்டு இருக்கா. அகிலா மூக்கு நுனியில கோபத்தை வச்சுட்டு இருக்கா. என்ன செய்யறது? என்ன செய்யறது? அவளுக்கு இவளண்ட சாவி இருக்கேங்கிற ஆத்தாம. அது சரி, அபிராமி மாடசாமி கிட்ட என்ன சொன்னான்னு கவனிச்சோ? நேக்கு பொய் சொன்னா பிடிக்காது, திருட்டுத்தனம் பண்ணா பிடிக்காதுன்னு சொன்னாலே. ஆமா, பொய் சொன்னாலும் திருட்டுத்தனம் பண்ணாலும் அவளுக்கு பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். அதுக்கு என்ன இப்போ? இல்ல ராஜி, மாடசாமி பண்ண திருட்டுத்தனத்துக்கே இந்த காட்சி காய்ச்சறாளே, நீ பண்ண போற விஷயத்தை கேட்டா என்ன அமக்கலம் பண்ணுவாளே தெரியலையே. ஐயோ, ஏன் கத்துறேள்? அவ காதுல விழ போறது. குருக்கள் மாமா, குருக்கள் மாமா. யார் நீங்க? என்ன வேணும்? மாமி குருக்கள் மாமா இருக்காரா?
அப்பா இன்னும் கோவில்ல இருந்து வரல. என்ன விஷயம் சொல்லுங்க. மாமி என்ன விஷயம் நான் கேட்கிறேன். எல்லாம் உங்க ஆத்துக்காரோட லீலைகள் பத்தி சொல்லிட்டு போலான்னு தான் வந்தோம். போனா போறது குருக்கள் மாமாவோட பையனாச்சே, ஏதாவது வேலை கொடுக்கலாமேன்னு எங்களோட சமையல் வேலைக்கு அழைச்சிட்டு போனோம். அழைச்சிட்டு போன பாவத்துக்கு எங்களுக்கு நல்லா கைமாறு பண்ணிட்டார். என்ன பண்ணார் சொல்லுங்க. வேலை நேரத்தை ஃபுல்லா குடிச்சிட்டு வந்து நின்னா. அவளால் நிக்க கூட முடியல. போனா போறதுன்னு எல்லா வேலையும் எங்க தலைமையில போட்டுட்டு செஞ்சோம். அதுக்கப்புறம் தான் தெரியறது எங்க ஹெட் குக் பட்டப்பாண்டா போய் எங்க 4 பேர் சம்பளத்தையும் வாங்கிட்டு நான் தீர்த்தம் போட்டுட்டு வந்திருக்கான். இவனுக்காக இவனோட வேலையெல்லாம் நாங்களே செஞ்சுட்டு எங்களோட சம்பளத்தையும் கொடுத்துட்டு போறதுக்கு நாங்க என்ன வெட்டி போயிருக்கலாம்? எங்களுக்கும் கொண்டாட்டி பிள்ளைங்க இருக்கலாம் மாமே. கவலைப்படாதீங்க, அப்பா இப்ப வந்துருவா. அவராண்ட சொல்லி. மாமா மட்டும் வந்து எங்கேருந்து மாமி கொடுக்க போறார்? அவர் கோயில்ல மணி அடிச்சா மட்டும் பத்தாது, பிள்ளையாண்டன மணி மாதிரி வளர்த்துக்கணும். சின்ன வயசுல கோட்டை விட்டுட்டார் குருக்கள். என்னாச்சுமா? யார் இவாள்லாம்? என்ன மாமா அபிவாதம் பண்ணி நாங்க யாருன்னு சொல்லணுமா? உங்க பையன் பண்ண லட்சணத்தை எங்க பணத்தெல்லாம் சாப்பிட்டு ஏப்ப விட்டா உங்க சேஷ்ட புத்திரன். நீங்க என்ன சொல்றீங்க? மாமா நாங்க கல்யாண ஆத்துல சமையல் வேலைக்கு போறவா. உங்க பையனாச்சுன்னு பரம்போ கல்யாண வேலைக்கு கூட்டிட்டு போனோம். அவன் குடிச்சிட்டு பரிமாறுற பேர் வழின்னு பரிமாறி சம்மந்தி மேலேயே பாயசத்தை ஊத்திட்டான். அப்புறம் தான் தெரிஞ்சது அவன் எங்க சம்பளத்துல வாங்கிட்டு தான் இப்படி குடிச்சிட்டு வந்து இப்படி எல்லாம் பண்றான்னு. எங்க ஆத்துல இருக்கிற பொம்மை நாட்டிங்கெல்லாம் எங்க சம்பளத்தை கேட்ட நாங்க என்ன பதில் சொல்லுவோம் சொல்லுங்க. உங்களுக்கு பணம் வேணும். எவ்வளவு? 5 பேருக்கு 500 ரூபாய் பேசணும். பரம பங்கு 100 ரூபாய் போக எங்களுக்கு 400 ரூபாய் வரணும். சாவித்ரி, நீ உள்ள போமா. இதுல 250 ரூபா இருக்கு, வாங்கிக்கோங்க. சுவாமி மாடத்துல பணத்தை வச்சிருக்கேன், எடுத்துட்டு வரேன். என்னையா இது? சாமி மடத்துல இருக்கிற சில்லறையை பொறுக்கிட்டு வரதுக்கு இவ்வளவு நாளியா? பொறுக்கிட்டு வரதுக்குள்ள விடிஞ்சிட்டு போல இருக்க. என்ன பண்றது, மாட்டினோமே. கவலைப்படாதம்மா. பணத்தை எடுத்துட்டு வரார். இதுல 100 சொச்ச ரூபாய் இருக்கு. ஆத்துல வேற பணம் இல்லை. வந்த உடனே திருப்பி கொடுத்துறேன். குருக்கள் மாமா உழைச்ச காசு பாருங்க, அதான் விட்டு கொடுக்க முடியல. சீக்கிரமே பாக்கியை கொடுத்துருங்க. கொடுத்துறேன். மாமா பரம்புவ குடிக்கிறத விட்டுட சொல்லுங்க. மத்தபடி அவன் நல்லவன் தான். அப்ப நாங்க வரோம்.